மாறன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ராமச்சந்திரன் சாமியா வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க. திடீர்னு நாளைக்குள்ள பணத்தை வந்து ரெடி பண்ணணும்னா எப்பட்றா இதெல்லாம் சாத்தியமாகும்? இவங்க என்ன பிரச்சனை பண்ணணுன்னே இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓனருக்கு ஃபோன் அடிக்கிட்டா என்ன அந்த ஓனர் சொன்னா மாதம் மாதம் வரக்கூடிய லாபத்தில் 1,00,000 கொடுத்தா போதும் தானே சொன்னான். அதோட தன்னம்பிக்கையில் தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நான் அந்த ஓனர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்துக்கிறதே சரியில்லை சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அண்ணன் பிடிவாதமாக இருக்காப்புல. நான் வேணா கடனுக்கு வேணா உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே என் பையனுக்கு நான் கொடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வராங்க. ராகவனும் கார்த்தியும் வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நாளைக்குள்ள அதாவது 24 மணி நேரம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது யார் பணம் தருவா? அதுவும் மாறனை நம்பி ராமச்சந்திரன் நலனில் இருக்கிற வரைக்கும் எத்தனை கோடி கேட்டாலும் தருவாங்க. ஆனால் இப்போ ராமச்சந்திரனை விட்டு வெளியே வராங்கிற மாதிரி அரசல் புரசலாக எல்லாரும் வந்து கேள்விப்பட்டாங்க. நான் கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்க மாட்டான். வீராவும் மாறனும் வாங்க மாட்டாங்க. வள்ளியம்மா நீங்கள் தான் அப்பா கிட்ட பேசி காசை வந்து ரெடி பண்ணி தர சொல்லணும். உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஏண்டா என்கிட்ட காசு இல்லாத காசாடா உங்கள் அண்ணன்கிட்ட இருக்க போகுது. நானே பல கோடி ரூபா வச்சுருக்கேன். எனக்கு மாதம் மாதம் எவ்வளோ காசு வருது தெரியுமா? ஆனால் உங்கள் அப்பா கொடுத்தாதாண்டா முறையாக இருக்கும். நான் கொடுத்தா ஏதாவது வந்து சாக்கு போக்கு சொல்லி வாங்க மாட்டாங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிற? ஏண்டா ஒரு வாய் சாப்பிட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டாலே வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறான். அண்ணன்ட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. ராமச்சந்திரன் ஆல்ரெடி பணத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிள்ளைக்காக தானே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாம் இன்றைக்கி வந்த வருமானம். சரி சரி, இப்போ உடனே கீழே வந்து என்னை கூப்பிடுவ. இது எல்லாம் உனக்கும் மாறனுக்கும் ஒன்று புதுசெல்லாம் இல்லை. அடுத்தவனுக்கு உதவி செய்கிறத யார்கிட்டையும் வந்து சொல்லிட மாட்டீங்களே. நீ வேற இஷ்டத்துக்கு சொல்லாத வள்ளி, வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் மாறா, நம்ம எப்பட்றா 8 ரூபா வந்து அடைக்க போகிறோம் தெரியலையே. இன்றைக்கி எதுவும் போட்டி பந்தயம் எதுவும் இருக்கா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா, இதே தான் வேலையாக வந்து வச்சுருப்பாங்களா? ஏதோ 2 ரூபா சொன்னேன், அன்றைக்கின்னு பார்த்து போட்டி இருந்துச்சு, நான் ஜெயித்தேன், வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். 8 ரூபாய்க்கெல்லாம் என்ன நம்பியெல்லாம் வந்து இருக்காத, நீயே தான் ஏதாவது செய்யணும். நானா? என்கிட்ட கேட்டால் வீரா தான் ரெடி பண்ணணும். ஏன்னா அவளுக்கு பின்னாடி தானே நான் இருக்கேன், அவளை நம்பி தானே நானே வீட்டை விட்டு வெளில வந்தேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய் சீரியஸாக சொல்கிறானா காமெடி பண்ணிகிட்டு இருக்க? ஆமாம், நான் கேட்டால் மட்டும் என்ன தரவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வழி பறக்கும். எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த கடையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த பிரச்சனையை காவேரி அம்மா வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தியா, காவேரி அம்மா பார்த்துப்பாங்களாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா 8 லட்சம் என்ன 80 லட்சம் கூட கொடுக்க மாட்டேனா, இல்லை கடையை தான் உன் பேர்லேயே எழுதி வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, உன் பையன் உன்ன மாதிரி தானே இருப்பான், நீ போய் கொடுன்னொன்னே ஏய் மாறா, அண்ணன் வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லும்போது சும்மா வள்ளி சொல்லாத, அவராவது நம்ம வீட்டுக்கு வந்து வரதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உண்மையிலேயே அண்ணன் வாசலில் தாண்டா நிற்கிது, சும்மா சொல்லாத வள்ளி, கொஞ்சம் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அளவு வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே இரும்பிக்கிட்டே உள்ளே வந்து வராங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பா உண்மையிலேயே வந்திருக்கீங்க, நான் இது எல்லாம் கேட்டேன். சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே அம்மா உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து பேசுகிறாங்க. ஓ உட்காருங்க மாமான்னு கூட சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இல்லை மாமா, நாங்கள் ஏதாவது சொன்னால் அது சண்டையில் வந்துருச்சுன்னா அதனால தான் அவங்கள சொல்கிறேன். என்ன வீரா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட பெரிய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு இது எல்லாம் புதுசாக தானே இருக்கும். உட்காருங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து கேட்குறாங்க. ஏண்டா நாளைக்கு விடிஞ்சா 8 லட்சம் வேணுமே, ஏதாவது ரெடி பண்ணியா? அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். விடியறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கம்மா, ஏதாவது கிடச்சிரும்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? என்ன கடையை இது மாதிரி கோட்டை விட்டுட்ட, திருப்பியும் வந்து சைக்கிள் ஓட்டி நல்லபடியாக வந்து முயற்சி பண்ணுன்னு சொல்ல வந்திருப்பீங்க. வேறு என்னவா இருக்கும்? ஒருவேளை பெரிய கடையை எதுவும் என் பேரில் எழுதி வைக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி மாறன் வந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, நான் சொல்லலை இவன் இது மாதிரி தான் பேசுவானே, இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கியே அப்புறம் எப்பட்றா வியாபாரத்தை நல்லபடியாக வந்து கவனிப்ப? நீ சும்மா வந்து பேசணும்னு தானே அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான்.
ஏய் அப்பனையே வந்து கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணன் வந்து விஷயமே வேறடா. பேச விடுங்கடா அண்ணனை. சொல்லுங்க மாமா உங்க மாறனை பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இனிமேட் நீ வாயை திறக்கக்கூடாதுன்னு வீரா வந்து சொன்னோன்னே வீரா சொல்லிட்டா இனிமேட் நான் அமைதியா இருப்பேங்கிற மாதிரி மாறன் மாட்டுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்தாம்மா எனக்கு தேவையானது உங்களோட கௌரவம் தான். அதுக்கு இந்த 8,00,000 தான் தடையா இருக்குண்ணா. அது சரிப்பட்டு வராது. இந்த பையில வந்து 8,00,000 ரூபா பணம் இருக்கு. வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணாமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீரா இத பார்த்த உடனே, வைராக்கியம் இதெல்லாம் எனக்கும் ஒரு காலத்துல இருக்க தான் செஞ்சுச்சு. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க நல்லபடியா தொழில வந்து ஆரம்பிச்சு, நல்லா ஓஹோன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பணத்த திருப்பி குடுங்க. நான் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா, தொழில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கடனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாமா, உங்க காசுலயும் வாங்கி நாங்க சாதிக்கிறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு ஒரு 10,00,000 ரூபா தேவை. துணி வாங்கி வைக்கணும். அப்புறம் இதுக்கு காசு தேவை, அதுக்கு காசு தேவைன்னு சொல்லி, உங்க வீட்டு பணத்தையே எடுத்து நீங்களே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு, அது காவேரி டெக்ஸ்டைல்னு ஆரம்பிச்சிருக்கலாமே. எதுக்கு நாங்க வள்ளியம்மா பேரை கொண்டு வச்சு ஆரம்பிச்சோம். எங்களால எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வியாபாரம் பண்றோம். அந்த காசை திருப்பியும் கடையில போட்டு போட்டு, உங்க அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு கொண்டு வந்துடுறோங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டா என் மருமகளும் மகனும் நான் கொடுத்த காசை வந்து வாங்காம அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து கௌரவமாக இருக்குது. என் மனசு நிறைஞ்சு போச்சு. ஆனால் இதை வச்சு 10 பீஸா கூட பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கடையை மட்டும் விட்டுறாதீங்க. அது நல்ல கடை. இந்த கடை ஒரு வருஷம் இருந்துச்சுனாலே போதும். நல்லா சம்பாரிச்சிடலாம். இதை விட பெரிய கடைக்கு வந்து மாறிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளி ஏதாவது சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு 8,00,000 ரூபா பணத்தை வந்து வச்சுட்டு போட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, சாப்பிட்டு போகிறீங்களான்னொன்னே அதுவும் ஒன்றும் வேணாம்மா, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கும் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. ஏண்டா ராமச்சந்திரன் கொடுத்த பணத்தை தானே வாங்கலை, நான் வேணா வச்சுருக்கேன், அதை வேணா தரேன், நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்களா, அண்ணங்கிட்டெல்லாம் சொல்லிட மாட்டேன். அப்படியே அத்தை, எனக்கு ஒரு 10,00,00,000 ரூபா பணம் வேணும் அத்தை. ஏண்டா மாறா, இது போதுமா இல்லை இன்னும் ஏதாவது வேணுமா? இன்னமும் கேட்கணும் தான் ஆசை. இந்த வீட்டையும் கடையும் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் ஈஸியாக பாட்டு முடிஞ்சா பணக்காரன் ஆகிற மாதிரி நாளைக்கு விடிஞ்சு எழுந்துச்சா நான் கோடீஸ்வரன். இது எப்படி இருக்குது? சூப்பராக தாண்டா இருக்குது. அத்தைக்கிட்ட எதிராக அவ்வளோ பணம் தெரியுதுல்ல. என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ மாட்டுக்கும் போ. 8,00,000 ரூபா கொடுக்க வந்தா 10 கோடி வேணுமா? 10 கோடி வீரா இவனை நீயே பத்திரமா பார்த்துக்க. கடை முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் போகிறாங்க.